வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். இது 1000 அடி பள்ளத்தாக்கு. இருந்து விழுந்தா ஒரு எலும்பு கூட தேராது. எந்தெந்த பேஜ்ல என்னென்ன டாபிக் வருதுங்கிற வரைக்கும் என்னால சொல்ல முடியும் சார். பேஜ் நம்பர் 48ல என்ன இருக்கு? அந்த பக்கத்துல விலங்கு செல் தாவர செல் பத்தி போட்டிருக்காங்க. வழக்கம் போலதான் இந்த வாட்டி எக்கச்சக்கமான சீரியல் கண்டென்ட்லாம் தரமா மாட்டிருக்கு. எடுத்து சிறப்பா செஞ்சிருமா? சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நபிசா அஃபிஷியல் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நானே வருவேன் அப்படிங்கிற சீரியலில் இந்த டேட்டில் இந்த எபிசோட்ல போய் பாருங்க. நீங்க லாஸ்ட் எபிசோட்ல கேட்டதுக்கான கேள்விக்கான பதில் இந்த எபிசோட்ல கிடைச்சிருச்சு. அதுவும் சிறப்பான தரமான சம்பவமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அது என்னன்னு தெரியுமா? நீ கேட்ட உனக்காக நம்ம லாஸ்ட் டைம் போட்டிருந்த சீரியல் கொடுமைகள்ல இந்த நானே வருவன் சீரியல் கண்டென்ட் வச்சு நம்ம என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருந்தோம். வில்லி செத்து போயிட்டா அந்த வில்லியை யாரு கொன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம மோகன் ஐயாவுடைய செத்து போன ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி ஆவியா வந்து அந்த வில்லியை கொண்டுட்டா. கரெக்டா? ரைட் ரைட். அப்படி இருக்கும்போது இவ்வளவு நாள் ஆவியா சுத்திட்டு இருந்த நம்ம மோகன் ஐயாவுடைய செத்து போன ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி ஆகிய அந்த துளசி திடீர்னு கோமால இருந்தாங்க, உயிரோட வந்துட்டாங்கன்னு சொல்றீங்களே, எப்படிறான்னு கேட்டோமா இல்லையா? ஃபிளாஷ்பேக். யாமினியை கொலை பண்ணதே மோகன் ஐயாவுடைய செத்து போன ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியுடைய ஆவிதான். அப்படி இருக்கும்போது அந்த துளசி மறுபடியும் எப்படி உயிரோட வந்தாங்க? கரெக்டா இப்பதான் யாமினி செத்து போயிருக்காங்க, துளசி மறுபடியும் உயிரோட வந்திருக்காங்கன்னா செத்து போன யாமினி தான் மறுபடியும் துளசியா உயிரோட வந்திருக்காங்களா? திடீர்னு இப்ப அந்த துளசி ஆவியை வேற காணோம், அது எங்க லீவ்ல போச்சு அப்படிங்கிறது வேற தெரியல. இப்படிப்பட்ட பல குழப்பங்களோட தான் இந்த சீரியல் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதான நடந்தது. இப்படிப்பட்ட குழப்பத்துக்கான பதில நீங்க எங்கேயும் போய் தேடலாம் வேணாம், நாங்களே சொல்றோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பதில மட்டும் நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. அதிகப்படியா நீ உன் வாழ்க்கையில வெறுத்த பொண்ணு கொஞ்சம் யோசிராதா, அது நான் தான் ராதா டாமினி. இது தெரியாது, எனக்கு தலைவலிக்குது. நம்ம பட்டு என்ன விடு. நம்ம ஆல்ரெடி லைட்டா கெஸ் பண்ண மாதிரி தான் செத்து போன வில்லி தான் இப்ப புதுசா துளசியா மாறி நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வில்லி தான் செத்து போயிட்டாலே, அது செத்து போனது அங்க இருக்க ராதாமா கண்ணால பார்த்துட்டாலே, சோ ராதாமா கேட்காமையா விடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கேக்குறாங்க. அம்மனி அந்த பள்ளத்துல விழுந்துட்டா, அவ விழும்போது நீ ரெண்டு கண்ணால பார்த்த. அப்புறம் எப்படி என்ன சிரிப்பு ராஸ்கல். தாமினி எப்படி குஷியா அந்த பாலத்துக்கு மேல கூட்டிட்டு போனா, துளசி அவளை கத்தியால குத்துனா, தாமினி பள்ளத்துல விழுந்துட்டான். எப்படி வயிற்றுல கத்தியை வச்சு குத்தி பாலத்துல இருந்து பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டாங்களாமா. அந்த பள்ளத்தை அவங்களே காமிக்கிறாங்க. எட்டி பார்த்தா ஒரு 500 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ரொம்ப லாங்கா இருக்குப்பா. அதுல போய் விழுந்த அந்த வில்லி எப்படி தப்பிச்சான்னு சொல்லி கேட்டா அங்கதான் அவங்க ட்விஸ்ட் வச்சிருக்காங்களாமா. ட்விஸ்ட் அங்கதான் கதையில நான் ஒரு ட்விஸ்ட் வச்சராதா. நான் முன்னாடியே கீழே ஒரு நெட்டை கட்டி வச்சிருந்தேனா, அங்க இருந்து தாமினிய தூக்கிக்கிட்டு நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். டேங்கப்பா, என்ன ஒரு சீன்! இப்படிப்பட்ட சீனை இவங்கள தவிர்த்து வேற எவனாலையும் எடுக்க முடியாதரா அப்படிங்கிற மாதிரி. குத்து வாங்கின வில்லி ஒரு ரகம்னா அதை காப்பாத்த போற வில்லி இன்னொரு ரகம். எப்படி இந்த இடத்துலதான் வந்து விழுவான்னு சொல்லி கரெக்டா நெட்டை கட்டி அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. வில்லி வந்து நெட்ல விழுந்த உடனே கூட்டு போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி விட்டாங்களா. ரொம்ப திறமையான அதோட பணத்தாசை பிடிச்ச ஒரு டாக்டரை வச்சு தாமினிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண சொன்னேன். ஊசி குத்தும் போது நவரியா நீ அசிங்கப்படுத்துற என்ன? அதுக்கப்புறம் தாமினியா இருந்தவ என்னுடைய மருமக துளசியா இங்க வந்துட்டான். ஏன்டா ஏதோ மொட்டை மாடியில இருந்து ஒரு புள்ள குதிக்க போகுது, கீழே நாங்க நெட்டை கட்டி காப்பாத்திட்டோம்னு சொல்லிட்டா கூட நாங்க நம்பிட்டு போயிரோம்டா. அந்த புள்ள மலை உச்சியில இருந்து குதிச்சிட்டு இருக்கு, கீழே குதிச்சா 4 எலும்பு மிஞ்சும் பண்றதே டவுட் தான். ஆனா அந்த புள்ளைய நாங்க நெட்டை வச்சு புடிச்சு கூட்டு வந்துட்டோம்னு சொல்லி சொல்றீங்களே, அதுலயே அந்த புள்ள எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. தாமினிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண சொன்னேன். 100% அதிக கிளிசரின், இது உங்கள் லட்சணமான முகத்திற்கு தரும் அழகான க்ளோ. இவ்வளவு ஃப்ரெஷ்ஷுக்கு காரணம் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி தானே. அந்த ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியை வச்சு வேற ஒரு ஆளாவே மாறிடலாம் அப்படிங்கறதுலாம் இவங்க சொல்லும் போது அவங்களுக்கு தெரியவே வருது. ஆனா ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் பாராட்ட வேண்டாம், மத்தவனுங்களாம் மாஸ்க நோக்கி ஓடி
ஓடிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் பிளாஸ்டிக் சர்ஜரி பக்கம் போனீங்க பாத்தீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம்டா. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. அடுத்ததா ரோகேஷ் ஜோ அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்புல. பேரெல்லாம் கொஞ்சம் சின்னதா வைக்கிறது இல்லையாப்பா. சரி ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் விடு. அண்ணா நீங்க விஜய் டிவி பாக்கியலட்சுமி சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்லாம் போய் பாருங்க, என்னென்ன கொடுமைலாம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புல. அந்த மொத்த கொடுமையும் யாருக்கு நடக்குது தெரியுமா? அது என்னன்னே ஒன்றும் புரியலங்க. இந்த பாக்கியலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் மற்ற கேரக்டர்ஸ்க்குலாம் அப்டேட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்குது. ஆனா இனியான்னு வந்துட்டா மட்டும் எல்லாம் டக்கு டக்குன்னு நடந்துருது. இனியாவுடைய லவ்வா இருக்கட்டும், இனியாவுக்கு நடக்கக்கூடிய பிரேக்கப்பா இருக்கட்டும், இனியாவுடைய படிப்பா இருக்கட்டும், இனியா கிடைக்கக்கூடிய வேலையா இருக்கட்டும், எல்லாமே ஃபாஸ்டா தான் நடக்குது. அதெல்லாம் கூட ஓகே, நாங்க பொறுத்துப்போம். ஆனா இனியாவுக்கு நடக்கக்கூடிய அந்த கல்யாணத்தை கூட இவ்வளவு ஃபாஸ்டா பண்ணுவீங்க? சரி எல்லாத்தையும் விடுங்கடா. கல்யாணம் பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணீங்களா? அந்த கல்யாணத்தையாச்சும் நீங்க உருப்படியா பண்ணீங்களா? இனிய ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாம்ல. ஆகாச விடுங்கடா. ஆகாசுக்கு முன்னாடி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குதுடா. அதுல இருந்து ஒரு ஆளையாச்சும் சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல. ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி இலசுகளை பிரிச்சுட்டியா? அதை கூட விடுங்கடா. வழக்கமா சீரியல்ல ஒரு கல்யாணம் நடக்க போதுன்னா அதுல எவ்வளவு ட்விஸ்ட் வைப்பீங்கடா. தாலி கட்ட போற நேரத்துல பொண்ணை மாத்திடுவீங்க, மாப்பிள்ளைய மாத்திடுவீங்க, கடைசியில யாருக்கும் கல்யாணம் நடந்துச்சுங்கிறதே நாங்க மறந்துடுவோம்லடா. அந்த அளவுக்கு குழப்புன்னு குழப்புவீங்கல்ல. ஆனா இங்க இனியாக்கு அப்படியாடா பண்ணீங்க? அந்த வயசுல ஏன்பா கேக்குற? ரிசப்ஷன் கண்டென்ட் மட்டுமே ஒரு மாசம் ஓடும். அதுல பல சண்டைகள் வரும். அதுலயும் கல்யாணம் நடக்கும் போது ஆகாஷ் பைப்புல உள்ள வருவான், அவனை அடிச்சு துரத்துறது. இது மட்டுமே 2 வாரம். இதுல இனியாவுடைய அண்ணனை கூட்டு வந்து மெய்யழகன் படத்தை ஓட்டுறதுன்னு அதுல ஒரு 3 எபிசோடுன்னு எவ்வளவு கண்டென்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் தூக்கி குழி தோண்டி புதைச்சி விட்டுட்டு வெறும் 2 எபிசோட்ல இனியாவுடைய கல்யாணத்தை முடிச்சது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சிட்டீங்களே. இது உங்களுக்கே அநியாயமா தெரியலையாடா? அது என்ன இனியானா மட்டும் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? கேட்கறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஒரு பிக்கிங்காரா? அந்த புள்ளியோட அந்த லவ் கேரியரை க்ளோஸ் பண்ணி விட்டீங்க, நாங்க பொறுத்துக்கிட்டோம். அந்த புள்ள டான்ஸ் கேரியர்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சு, அது எங்களை வச்சே க்ளோஸ் பண்ண வச்சிங்க, அதையும் நாங்க பொறுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா அந்த புள்ள படிச்சு ரிப்போர்ட்டர் ஆச்சுல, ரிப்போர்ட்டரான கையோடைய கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இதுக்கப்புறம் அந்த புள்ள ரிப்போர்ட்டர் கேரியர் இருக்குமா இருக்காதான்னு ஒரே குழப்பத்தில் இருக்கும். ஏன் இனியா மட்டும் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? டார்ச்சர் ஸ்கூலுக்கு போட்டோம், காலேஜுக்கு போட்டோம், வேலைக்கு போட்டோம், நிம்மதியா. அடுத்த வில்சன் தங்கராஜ் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காப்புல, ப்ரோ கெட்டி மேளம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்னன்னு பாத்துருவோம். போமா அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம். நீ மட்டும் உன் ஃப்ரெண்ட்ஸை செல்ல பேர் வச்சு கூப்பிட்டாங்க அப்படி? அது நோ. அதை ஏன் என்கிட்ட மறைச்ச? இந்த ஆள் யாருன்னு தெரியல, சைக்கோ புருஷன். அதான் பால்ல கரப்பாம்பூச்சி எல்லாம் போட்டு சாப்பிடுவானே. ஐயோ அவன் அதையும் சாப்பிடுறாடா. இந்த சைக்கோ புருஷனுக்கு என்ன நோய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டி மேல சந்தேகம். பொண்டாட்டி எது பண்ணாலும் சந்தேகம். எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் பொண்டாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய செல்ல பேரை சொல்லி கூப்பிடக்கூடாதான். அப்படி கூப்பிடணும்னா இவர்கிட்ட ஆல்ரெடி அது என்னென்ன செல்ல பேருன்னு லிஸ்ட் கொடுத்துருக்கணுமா. இப்ப இவங்க லிஸ்ட் கொடுக்காம கூப்பிட்டதுதான் ஒரு தப்பா. அதுதான் நான் தப்புன்னு சொன்னேன். தப்புதான். தப்புனா யார் பண்ணாலும் தண்டனை கொடுக்கணுமே. இன்னைக்கு முருகேசன் ஒரு கலக்கலாம் பாடுறா. சோ ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு தெரியாம ஃப்ரெண்ட்ஸோடைய செல்ல பேரை சொல்லி கூப்பிட்டதுக்கு இந்த சைக்கோ புருஷன் கொடுக்க போற அந்த பனிஷ்மெண்ட் என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமோ? அத நான் பார்த்தாகணும். நான் சொல்ற வரைக்கும் நீ இப்படியே இருக்கணும். இந்த சைக்கோ பைப்புல இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல எதுவும் பிடி வாத்தியாரா வேலை பார்த்துருப்பானான்னு தெரியல. நான் கூட சைக்கோன்னு கண்டமினிக்கு கொடுப்பான்னு சொல்லி பார்த்தா முட்டி போட்டு கையை தூக்க சொல்றான். அடுத்தா ரித்திகா சனா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, விஜய் டிவியில் வரக்கூடிய சக்திவேல் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பயங்கரமான சம்பவம், வாங்க நானே சொல்றேன்.
என்னடா மலை உச்சியில இருந்து பொண்டாட்டியை கீழே தள்ளி விட்டானே, அப்ப இவனும் சைக்கோ புருஷன் தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இவன் வில்லன். ஏன் இவன் தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவன் பண்ண தப்ப பொண்டாட்டி வெளியே சொல்லிடுவாளோ அப்படின்னு பயந்து மலை உச்சியில இருந்து தள்ளி சாவடிச்சிட்டான். அம்மா சரி ரைட்டு. இப்ப போலீஸ் கிட்ட போயிட்டு செல்ஃபி எடுக்கும் போது தவறி கீழே விழுந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு பொய்யை சொல்றாப்லையா. இந்த மலை உச்சியில் நின்னு செல்ஃபி எடுத்துட்டு இருந்தோம். என்ன சார் பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க, இந்த இடத்துல தான் வந்து செல்ஃபி எடுப்பீங்களா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சரி, இது ஒரு சாதாரண மலை தானா இல்ல கொடூரமான மலையா, எத்தனை அடி பள்ளம் இருக்குது, இங்க இருந்து விழுந்தவங்க பொழைச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஹிஸ்டரிய அங்க வந்திருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸே சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. எஸ்டிடி என்ன வரலாறு தானே இது 1000 அடி பள்ளத்தாக்கு. இங்க இருந்து விழுந்தா ஒரு எலும்பு கூட தேராது. முன்னாடி இங்க இருந்து விழுந்தவங்க உடம்பு கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிருக்கு. பின்றால நிறைய போறான்டா. கீழே வைல்ட் அனிமல் நிறைய இருக்கு. கீழே விழுந்த உடம்ப உடனே அதுங்க சாப்பிட்டுரும். இறுதி சடங்கு செய்யறதுக்கு உடம்புல இருந்து எலும்பு கூட கிடைக்காது. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. எப்படி 1000 அடி பள்ளத்தாக்கு இங்க இருந்து விழுந்தா 4 எலும்பு மிஞ்சிறதுக்கு கூட வாய்ப்பு இல்ல. அப்படியே 4 எலும்பு மிஞ்சினாலும் அதுக்கு 40 அனிமல்ஸ் வந்து சண்டை போட்டு அந்த எலும்பை சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்லையா. சரி ரைட். இப்ப இவருடைய பொண்டாட்டிய இந்த இடத்துல இருந்து தான் தள்ளி விட்டுருக்காப்ல. சோ இவருடைய பொண்டாட்டி நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு லைட்டா இமேஜின் பண்ணிக்கோங்க. கீழே விழுந்து பாடி தெரிச்சு ரெண்டாயிடுச்சாட்டா. இப்ப அந்த மலை உச்சியில இருந்து 1000 அடி பள்ளத்தாக்குல தள்ளி விடப்பட்ட அந்த வில்லனுடைய பொண்டாட்டி நிலைமை என்னவா இருக்கு அப்படிங்கறத அவங்களே நம்மளுக்கு காட்டுறாங்க. அதை கொஞ்சம் கண் கலங்காம பார்க்க முயற்சி பண்ணுங்க. அடே, ஒருத்தன் தடிக்கி விழுந்ததா கூட அவனுக்கு இதை விட கொஞ்சம் பெட்டராவே அடிபட்டிருக்குண்டா. ஆனா 1000 அடி பள்ளத்தாக்குல விழுந்த ஒரு புள்ளைக்கு மூஞ்சில 2 கோடை போட்டு படுக்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையாடா? யாரையா சொல்லுகிறா? மக எங்களை இல்லை மண்ணா. என்னைத்தான் அதுலயும் பாருங்க, விழுந்தா எலும்பு கிடைக்காதுன்னாங்க. இந்த புள்ளையால எழுந்துக்க மட்டும் தான் முடியல. அதுவும் மயக்கம் கலைஞ்சிருச்சுன்னா எந்திரிச்சு நடக்கவே ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள ஒன்ட்டிங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல சார், சின்ன அடிதான், நான் வேலைக்கு போறேன். இதுல கொடுமைன்னா, இந்த புள்ள 1000 அடி வரைக்கும் சேஃபா போய் கீழே லேண்ட் ஆனது கூட மன்னிச்சு விட்டுறலாம்னு வைங்களேன். ஆனா இந்த புள்ள கூட அந்த புள்ள கொண்டு போன அந்த ஹேண்ட்பேக்கும் போய் இறங்கி இருக்கு. அந்த பொண்ணோட பையில உங்க அட்டை இருந்துச்சு, அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். அவளை நானே வந்து கூட்டு போறேன். ஓவரா கண்ண கட்டுது. இப்ப அந்த ஹேண்ட்பேக்ல இருந்து அந்த புள்ளியோடைய புருஷன் நம்பரை கண்டுபிடிச்சி அது மூலியமா அந்த புருஷனுக்கு கால் பண்ணி அந்த புருஷனை மறுபடியும் வர வச்சுட்டாங்களாமா. அந்த புருஷன் மறுபடியும் அந்த புள்ளியை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி குடிச்சு எரிச்சிட்டான். அப்ப கூட அந்த புள்ள சாவுன்னு நினைக்கிறீங்க? யாராலையும் அழிக்க முடியாது. அதுலயும் எப்பேற்பட்ட வில்லனா இருப்பான் பாருங்க. குடிசையில வெறுமனே தீய வச்சு விட்டாலே அது எரிஞ்சு போயிடும். அதுலயும் பெட்ரோல் ஊத்தி எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பெட்ரோல் கேன் போய் எடுத்துருவாங்க. சரிங்களா? இது அப்படியே கூரையில் ஊத்துறா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதுலயும் அந்த போலீஸ்காரர் சொன்னாரு பாத்தீங்களா, கீழே ஃபுல்லா அனிமல்ஸ் நடமாடிட்டு இருக்கு, விழுந்தா கடிச்சு கொதறிடும்னு. ஆனா அங்கதான் குடிசை கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்களா. கீழே வைல்ட் அனிமல் நிறைய இருக்கு. கீழே விழுந்த உடம்ப உடனே அதுங்க சாப்பிட்டுரும். ஆக மொத்தத்துல சீரியல்ல ஒருத்தனை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது 1000 அடி இல்ல 10,000 அடியா இருந்தாலும் சரி, நெட்டை கட்டியோ இல்ல ஒரு பெடியனை கட்டியோ காப்பாத்திடுவாங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. அடுத்ததான் மேகலா குட்டிமா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் அண்ணா, சக்திவேல் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சூப்பரான கண்டென்ட் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸா இந்த கண்டென்ட்லாம் இவங்க எப்படிதான் கண்டுபிடிச்சாங்கன்றது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குது. அது என்ன ஏதுங்கிறத நானே சொல்றேன், உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. வாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அண்ட் இது இந்த வருஷம் கிடையாது, போன வருஷம் மார்ச் எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேலு அவருடைய பொண்டாட்டி சக்திக்கு ஒரு சுடிதாரை சர்ப்ரைஸா வாங்கி கொடுப்பாப்ல. அந்த சுடிதார் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு வாட்டி பாத்துருங்க. அங்க பாரு அந்த பொண்ணு. பாத்துட்டீங்களா? நல்லா இருக்கா? சரி ரைட். இப்போ மார்ச்ல இருந்து அப்படியே அதுக்கு முன்னாடி ஜான்வரிக்கு போனோம்னு வைங்களேன். அப்போ சக்திக்கும் வேலுக்கும் கல்யாணமே நடக்கல. அந்த டைம்ல சக்திக்கு வேற ஒரு பையனோட பேசி வச்சிருந்தாங்க. அந்த பையனுக்கு சக்தி சர்ப்ரைஸா ஒரு gift வாங்கிட்டு போவாங்க. அதுவும் Dress தான். ஹாப்பி பர்த்டே. Thank you. இப்ப சக்தி வாங்கிட்டு போன Dress நமக்கு முக்கியம் கிடையாது. சக்தி என்ன Dress போட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த Dress கொஞ்சம் பாருங்க.
போச்சு. எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி சக்தி போட்டிருந்த அதே Dress, ஏன் ஷால் கூட மாறல, அந்த Dress-ஐ இவரு புதுசா வாங்கி கொண்டு வந்து gift பண்ணிருக்காராம். இத்தனைக்கு சக்தி இந்த Dress என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்லல, புதுசா வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கிட்டாங்களாம். சக்தி இதை புதுசா தான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாப்புலையா இல்ல வீட்டுல இருந்து Dress அயன் பண்ணி பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாரான்னு ஒரே குழப்பமா இருக்குதுங்க. பிரிச்சு பாரு. ஏப்ரல் ஃபூல். ஏமாத்திட்டானே. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பாத்தீங்களா, எப்படா இந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிச்சு இப்படிலாம் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ட்ரெஸ் கலர்லாம் அப்படியே ஞாபகம் வச்சு கண்டுபிடிக்கிறதுலாம் உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். ஸோ இந்த கண்டென்ட்டை கண்டுபிடிச்ச நம்ம மேகலா குட்டிமாக்கு போடுறா கிளாப்ஸ். கடைசியா யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கண்டென்ட்ல பயங்கர ட்ரெண்டிங்கான கண்டென்ட் எல்லாம் யாரு கண்டுபிடிச்சு கொண்டு வருவான்றது உங்களுக்கே தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. எஸ், நம்ம தலைவர் ஹரிபிரசாத் கொண்டு வந்திருக்க ட்ரெண்டிங் கண்டென்ட் தான் இன்னைக்கு நம்மளுடைய எண்டிங் கண்டென்ட். பட் இது ட்ரெண்டிங் கண்டென்ட்டா இல்ல பெண்டிங் கண்டென்ட்டா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். நான் பிட்டல அடிக்கல மேடம். எஸ், இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எவனோ ஒருத்தன் பிட் அடிப்பான், அது தூக்கி நம்ம கால்கடியில போட்டு விட்டுருவான். அப்புறம் வந்து பார்த்துட்டு நீதான் எழுதுனியான்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டு போய் விசாரிப்பாங்க. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இத போய் ஐசியமா சொல்லிக்கிறீங்க. ஆனா இதுக்கு அப்புறம் நடந்த சம்பவம் இருக்கு பாருங்க, அந்த சம்பவத்தை தான் அழகா தூக்கிட்டு வந்திருக்காப்ல நம்ம ஹரி. அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வா. இந்த புத்தகத்துல எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் எந்த கேள்வி வேணாலும் என் பேத்தியை கேளுங்க. அவங்க பாட்டி வந்து சொன்ன உடனே பாட்டி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குதா இல்லையா? பாட்டி சொல்லை தட்டாதே அப்படிங்கிற படத்தை பார்த்திருப்பாங்க போல இருக்கு. அதனால சரி ரைட், ஒரு பக்கம் எக்ஸாம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் நண்பன் ஸ்டைல ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு 3 பேர் டேபிள போட்டு உட்கார்ந்திருக்காங்க. சார், நீங்க கேளுங்க. ஸ்ட்ராமோனியம் என்றால் என்ன? டாட்டுரா ஸ்ட்ராமோனியம் என அழைக்கப்படுகிறது. அட பாவிகளா, இது எக்ஸாம் ஆலா இல்ல லைப்ரரி ஆலாடா? புரோட்பிளாசா நுகல்தன்மை கோட்பாடு என்றால் என்ன? புரோடோபிளாசா நுகழ்தன்மை கோட்பாடு என்பது இப்படி புக்ல இருக்கிற எல்லா கேள்வியும் கேட்டு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா அந்த பிட்ல என்ன கேள்வி பதில் இருந்துச்சோ அதை மட்டும் கேட்டு அந்த புள்ள சொல்லுதா இல்லையான்னு கேட்டாலே முடிஞ்சு போயிரும்ல. அதை விட்டு ஏன்னா இந்த வேலை பாக்குறீங்க அப்படின்னு தான் ஹரி கேட்கிறாப்ப. ஏன்னா ஹரி பிட் அடிச்சு மாட்டும் போது அப்படிதான் பண்ணாங்களாம்ல. என்னது இது? நீங்க கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாம எந்தெந்த பேஜ்ல என்னென்ன டாபிக் வருதுங்கிற வரைக்கும் என்னால சொல்ல முடியும் சார். பேஜ் நம்பர் 48ல என்ன இருக்கு? அந்த பக்கத்துல விலங்கு செல் தாவர செல் பத்தி போட்டிருக்காங்க. நீ நல்லா படிக்கிற புள்ளதாமா, அதுல யாரும் குறை சொல்லல. நீ புக்கே மனப்பாடம் பண்ணிட்ட, எல்லாம் ஓகே தான். ஆனா ஏதோ எந்திரன் படத்துல வர ரோபோ மாதிரி வெறும் பேஜ் நம்பரை மட்டும் சொல்லுங்க. அந்த பேஜ்ல என்னென்னலாம் இருந்துச்சுன்றதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா? அதுலதான் இந்த மனுஷன் ஃபுல்லா கடுப்பாயிட்டாப்ல. எந்தெந்த பேஜ்ல என்னென்ன டாபிக் வருதுங்கிற வரைக்கும் என்னால சொல்ல முடியும் சார். ஆனா பேஜ் நம்பர் சொல்லி அதுல இருக்கிற டாபிக் என்னன்னு சொல்ற ஸ்டூடண்ட இப்பதான் மேடம் முதல் தடவை பாக்குறேன். சோ ஹரிக்கு வந்த கோபம் நியாயமா இல்லையா அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. இந்த கேள்வி எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படிங்கறத அந்த புள்ளிட்டே கேட்டு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டுருங்க. சோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துடும். சோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். நண்பா ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.